கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம வந்து 1 ராஜாக்கள் 16 அதிகாரம் பார்த்துருக்கோம். இதில் வந்து என்ன பார்த்துருக்குறோன்னா, நம்ம இஸ்ரேல் ராஜா யாரு, யூதா ராஜா யாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இஸ்ரேல் ராஜா வந்து அடிக்கடி மாறிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய சரியா பின்பற்றாம விக்கிரகங்களை பின்பற்றுறதுனால அவங்களுடைய ஆயுசு நாட்கள் கம்மியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யூதா ராஜா வந்து கர்த்தரை பின்பற்றதுனால அவங்களுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் இஸ்ரேல் ராஜா வந்து இப்போது ஆகாப்பு இருக்கிறாரு. ஆகாப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகாப்பு வந்து இப்போ என்ன செய்றாருன்னா, உம்ரி ராஜாவுடைய மகன் தான் ஆகாப்பு. அந்த ஆகாப்புடைய நாட்களில் இப்போ கிளையாத் என்ற குடிகளில் திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு சொல்லி ஒருவர் இருக்கிறாரு. கிளையாத்து இருக்கிற திஸ்பியன் ஆகிய எலியா என்பவர் என்னன்னா ஆகாப்பை தேடி வர்றாரு. ஆகாப் தேடி வர்றாரு. இவர் தீர்க்கதரிசி. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வாக்கின்படி அன்று இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தேவனாய கர்த்தர் உமுக்கும்பா நிற்கிறேன்னா அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன்னு சொல்றேன். கர்த்தர் சொன்னதை இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாது இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொன்னதை வந்து இவர் என்ன செய்யறாரு சொல்லி கொண்டிருக்கிறாரு. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை வந்து எலியாவுக்கு உண்டாயிற்று. என்னதுன்னா, நீ இந்த இடத்த விட்டு என்ன செய்து இந்த கீழ்த்தேசியை நோக்கி நீ போ அப்படின்னு சொல்றாரு. ஆகாப்கிட்ட சொல்ல சொன்னது, என் வாக்கின்படி அன்று இந்த தேசத்துல பனியும் மழையும் பெய்யாது இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் தேவனாய கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்க நேரத்துல இப்ப கர்த்தருடைய வார்த்தை திரும்ப எலியாவுக்கு உண்டாகி நீ சொல்றாரு, இந்த இடத்த விட்டு நீ என்னது கீழ்த்தேசியை நோக்கி போ. அங்க வந்து யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்து ஆற்றங்கண்டையில போய் நீ என்ன செய்ய, கேரித்து ஆற்றங்கண்டையில போய் ஒழித்து கொண்டு இருங்கிறார். ஏன் அப்படின்னா, ஆகாப் பெருஞ்சீவனா இவனை கொண்டு போட்டக்கூடாது. ஏன்னா அந்த வருஷத்துல மழையும் பெய்யா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ மழை பெய்யும் தண்ணியும் பெய்யல அப்படின்னா இவரை கொண்டு போட்டக்கூடாதுங்கனால கர்த்தர் என்ன செய்றாரு, நீ கேரித்து ஆற்றங்கண்டையில போய் என்ன செய்ய, நீ ஒழித்து கொண்டு இருக்கிறாரு. அங்க இருந்து அந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடிச்சுக்கோ, உன்னை போசிக்க நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்றாரு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இப்ப நேரம் என்ன செய்யறான் எலியா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்து ஆற்றண்டையில போய் என்ன செய்யறான், அங்கே போய் தங்கி இருக்கிறான். ஆகாப்புக்கு பயந்து அங்க போய் கர்த்தரை இருக்க சொல்லியிருக்கிறாரு. அதனால அங்க போய் என்ன செய்யறான், அங்க போய் தங்கி இருக்கிறான். அங்க தங்கி இருக்கும்போது காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்துல அப்பவும் இறைச்சியும் கொண்டு வருது, சாயங்காலத்துல அப்பவும் இறைச்சியும் கொண்டு வருது. தாகத்துக்கு அந்த ஆற்றினுடைய கேரித்து ஆற்றங்கரையில் உள்ள தண்ணீரை என்ன செய்வான், ஆற்றில் உள்ள தண்ணீரை குடிச்சுக்கிடுவான். எப்படி இருக்கிறான். ஏன்னா இப்ப தேசத்துல என்ன செய்யுது, மழையும் பெய்யல. மழையும் பெய்யாதனால அந்த கேரித்து ஆற்றங்கரையில தண்ணி என்ன செஞ்சுட்டு வற்றி போயிட்டு, அதனால இப்போ அவனுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால கர்த்தருடைய வார்த்தை திரும்ப எலியாவுக்கு உண்டாகுது. என்ன அப்படின்னா, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்ற ஊருக்கு போ. சாரிபாத் ஊருக்கு போ. அங்க நான் உனக்கு ஒரு விதவிக்கு நான் நினைச்சுவேன், உன்னை போசிக்கும்படி நான் உனக்கு கட்டளை இடுறேன், உன்னை பராமரிக்க உன்னை போசிக்க அங்க நான் கட்டளை இட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்க நான் ஒரு விதவிக்கு உனக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியே இப்ப எலியா என்ன செய்றாரு, அந்த கேரித்து ஆற்றங்கரை விட்டு எழுந்து நேரே என்ன செய்றாரு, சாரிபாத் என்ற ஊருக்கு போறாரு. அந்த சாரிபாத் ஊருக்கு போகும்போது பட்டணத்துல ஒளிமுக வாசல் உள்ள நுழையிற வாசல் என்ட்ரன்ஸ் அங்க இருக்கிறதான் ஒளிமுக வாசல். அங்க இருக்கிறாரு போயிருக்கிறாரு. இப்ப அங்க போகும்போது ஒளிமுகல் போகும்போது ஒரு விதவை என்ன செய்றா, விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற அவளை பார்த்து அந்த இளைய என்ன செய்றாரு, கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்துல எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றாப்புல. குடிக்கிறதுக்கு விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிற ஸ்திரீட்ட என்ன செய்றாரு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரத்துல கொண்டு வான்னு சொல்றாரு. இப்ப அந்த விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிற ஸ்திரீ என்ன செய்றா அப்படின்னா, சரி எளியாதுக்கு தண்ணி கேட்கிறா, அவளுக்கு யாருனே அவளுக்கு தெரியாது. சரி ஒரு மனுஷன் தண்ணி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றான்னா, நேரம் வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு போறா. ஏன்னா முன்னால் உள்ள காலத்துல நம்ம யாரும் கேட்டாலும் உடனே செய்வாங்க. இப்போ உள்ள காலத்துல நமக்கு என்ன செய்து கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. திருடனே என்ன செய்றாங்க, ஏமாற்றிட்டு வரனால இப்ப எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, பயம் உண்டாயிருது. ஆனா அந்த காலத்துல எல்லாம் சரியா இருக்கிறனால யாரும் பயப்பட மாட்டாங்க. யாரும் தண்ணி கேட்டா உடனே கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் கால்களை தண்ணி கொடுத்து சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் ஆகாரங்கள்லாம் கொடுத்துருவாங்க. அதன்படியாக தண்ணி கேட்ட உடனே அந்த ஸ்திரீ என்ன செய்ய, வர பொறிக்கொண்டு ஸ்திரீ நேரம் என்ன செய்றா, வீட்டுக்குள்ள போய் தண்ணி எடுக்க போறா. அப்போ போகும்போது திரும்ப அவரை கூப்பிடுறாரு. எனக்கு கூப்பிட்டோன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை என்னது உன் கையில அப்பவே எனக்கு கையில கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இப்ப அந்த ஸ்திரீ சொல்றா, பானையில ஒரு பிடி மாவும்
களையத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் தான் எனக்கு இருக்கு, ஒரு பிடி மாவுனா ஒரு கை அதில் தான் மாவு இருக்கு, அதனால கொஞ்சோண்டு களையத்துல எண்ணெய் இருக்குது, என்னிடத்துல வேற அடையும் இல்லையே அப்படின்னு சொல்லி உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்றான். இப்படி சொன்னோன்னே சொல்லிட்டு சொல்றா, அந்த கொஞ்சம் ஒரு பிடி மாவுதான் இருக்கு, அதை நானும் என் குமாரனும் அதை சாப்பிட்டு நாங்க செத்து போக போறோம், அதுக்கு தான் நான் என்ன செய்றேன், அதை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் சில விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அப்படி சொன்னோடனே எலியா அவளை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நீ போய் என்ன செய்ய, உன் வார்த்தையின்படி முதலாவது இதை நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் ஆயத்தப்படுத்தும் போது முதலாவது என்ன செய்யுது, அதில் ஒரு அடையை எனக்கு என்ன செய்ய, அதில் ஒரு சிறிய அடையை எனக்கு என்ன செய்யுது, நீ பண்ணி கொண்டு வா, ஒரு சிறிய அடைய அந்த இதுல இருந்து நீ எனக்கு பண்ணி கொண்டுட்டு வா, அதுக்கு பிறகு உனக்கும் உன் குமாரருக்கும் நீ என்ன செய்ய, நீ பண்ணலாம் சொல்லிட்டு சொல்றாரு. தேசத்துல கர்த்தர் தேசத்தின் மேல் மழையே கட்டளையிட நாள் மட்டும், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையே கட்டளையிட நாள் மட்டும் பானையில செலவழிந்து போகாது, கலசத்துல எண்ணெயும் குறைந்து போகாது இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுறார் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னோடனே இப்ப அவள் போய் என்ன செய்றா, நேரே எலியாவின் சொற்படி என்ன செய்றா, நேரே போறா, தண்ணீர் கொண்டு வர போனவா இப்ப என்ன செய்றா, எலியாத்துக்கு சொன்னபடி அந்த மாவை எடுத்து என்ன செய்றா, எலியாத்துக்கு மேலாது ஒரு அடையை எடுத்து என்ன செய்றா, செய்ய போகிறா. அதே போல செஞ்சு கொண்டு என்ன செய்றா, எலியாத்துக்கு 2 கொடுக்குறான், அவர் சாப்பிட்றாரு. அப்புறம் இவங்களும் என்ன செய்றாங்க, தாய் மகனும் செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆனா அந்த ஒரு கைப்பிடி மாவு என்ன செய்யல, மாவு குறையவே இல்லை. ஏன்னா ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஊழியக்காரன் கண்ண பண்ணதுனால கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த பாத்திரத்துல மாவு குறைஞ்சு போகவே இல்லை. பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் அந்த கலசத்துல மாவு, அந்த மாவும் குறைஞ்சு போகல, கலத்துல எண்ணெயும் குறைஞ்சு போகல. அந்தபடி கர்த்தர் போஷித்தார். நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம போஷிக்கும் போது, பராமரிக்கும் போது கர்த்தர் நம்ம வீட்டுல எந்த குறைவும் இல்லாம என்ன செய்வாரு, நடத்துவார். அதே போலதான் இப்போ அந்த சாரி பார்த்து உதவி வீட்டில் என்ன செய்யறாரு, கர்த்தர் நடத்துறாரு. அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவளும் எலியாவும் அவருடைய மகனும் என்ன செய்றாங்க, அந்த ஆகாரங்களை சுட்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஆனா எதுவுமே குறைஞ்சு போகல, அப்படி இருக்குது. இப்போ கொஞ்ச நாட்கள் ஆயிடுச்சு. கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு அந்த வீட்டு அந்த ஸ்திரீ இருக்கால, அந்த ஸ்திரீயும் அவள் மகனும் தானே இருக்கிறாங்க. அவளுடைய மகன் என்ன செய்யறான்னா வியாதிப்பட்டான். வியாதிப்பட்டு அவனுடைய சுவாசம் நிக்கிற வரைக்கும் என்ன செய்யுது, வியாதி அதிகரிச்சு கொண்டே இருக்குது. அதிகரிச்சு கொண்டு இருந்தோன்னா அவன் என்ன செய்றான், நிறைய எலியாவிட்ட கேட்குறா, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கு என்ன, என அக்கிரமத்தை பெருக பண்ணவா நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாகம் பண்ணாமான்னு என்னிடத்துல வந்துருன்னு சொல்லி கேட்குறான். அவ என்ன சொல்றா, அவரு நம்ம வீட்டுக்கு வந்ததுனாலதான் பிள்ளைக்கு எனக்கு மரணம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப அவரை பார்க்கல அப்படின்னா முந்தைய 2 பேரும் செத்துருப்பாங்க ஆகாரம் இல்லாம. ஆனா கர்த்தர் இவங்கள வர வச்சு பார்க்க வச்சு போஷிக்கிறாரு. அவிசுவாசித்தா கேட்டபடி கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் ஆசிக்கிறாரு. ஆனாலும் தன்னுடைய பிள்ளை சாக போகுது அப்படிங்கிறதுனால என்ன செய்யற, என்னுடைய பிள்ளைகளை சாக பண்ணவும் அக்கிரமத்தை நினைக்குமா இங்க என்னிடத்துல வந்துருன்னு சொல்லி கேட்கிறான். கேட்ட உடனே இப்போ எலியாதிக்கு என்ன சொல்றானோ, குமாரனை என்னிடத்துல தா அப்படின்னு சொல்றாரு. தா அப்படின்னு சொன்னேன், அவன் மடியில, ஏன்னா சுகம் இல்லாத பிள்ளைல சாவுக்கு ஆயத்தமா இருக்கிறான், அந்த பிள்ளை கீழே பட முடியுமா, அதனால தன்னுடைய மடியில் அழிச்சுதான் கிடைச்சிருக்கிறான். இப்ப அதனால இப்ப எலியா பிள்ளைய என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த படுத்துக்கு மடியில படுத்துக்க பிள்ளைய எடுத்து என்ன செய்யறா, அவரோட இல்லாதிகிட்ட கொடுக்குறா. கொடுத்த உடனே அவர் என்ன செய்றாரு, அவர் அவளுக்கு தங்குறதுக்கு மேல் வீடு கொடுத்துருக்காப்புல. அதனால அந்த குழந்தைய எடுத்துட்டு நேரம் என்ன செய்றாரு, அவர் தங்கி இருக்கதானே மேல் வீட்டுக்கு போறாரு. மேல் வீட்டுல போய் அவர் படுத்துக்கதானே, அவர் படுக்கிறதானா கட்டில கொண்டு என்ன செய்றாரு, இந்த பையனை கொண்டு கடத்துறாரு. கடத்திட்டு, என் தேவனாய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணதுனால் அவளுக்கு துக்கத்தை வருவித்திரோ அப்படின்னு சொல்லி என்ன செய்றா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறா. அப்படி சொன்ன உடனே பிள்ளைய சாக கொடுக்க பண்ணதுனால் அவளுக்கு துக்கத்தை வருவித்திரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த பிள்ளையின் மேல சொல்றாரு, கூப்பிட்டு இப்ப அந்த பிள்ளையின் மேல என்ன செய்யறா, 3 தரம் குப்புற விழுந்து எலியா என்ன செய்யறாருன்னா, அந்த பிள்ளையின் ஆத்துமா உனக்குள்ள திரும்பி வர பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்றான். 3 நேரம் அந்த பிள்ளையின் மேல விழுந்து இந்த பிள்ளையின் ஆத்துமா உனக்குள்ள திரும்பி வர பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் நோக்கி என்ன செய்யறான், விண்ணப்பம் பண்றான். இப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, எலியான சத்தத்தை என்ன செய்யறாரு கேட்கிறாரு. ஏன்னா தங்குற கடன் கொடுத்துருக்குறார், ஆதாரம் கொடுக்குறா. அப்ப வீட்டுல குழந்தை இறந்துட்டுன்னா கர்த்தர் நாம் தூசிக்கப்பட்டுரும்ல, அதனால என்ன செய்யறான், கர்த்தர் என்ன செய்யறாரு, இப்ப அந்த எலியாவின் சத்தத்தையும் என்ன செய்யறாரு கேட்கிறாரு. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்ட, ஏன்னா விண்ணப்பம் பண்றாளா, விண்ணப்பம் பண்ணால கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்கிறாரு. கேட்டு இப்ப கர்த்தர் என்ன செய்றாரு, அவங்க எலியாவுக்கு மகரத்துல கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னா,
அந்த பிள்ளையனோட ஆத்மா என்ன செஞ்சுட்டு அவனுக்குள்ள திரும்ப வந்துட்டு அவன் பிழைச்சிட்டான். அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தர் என்ன செஞ்சாரு, சாக போற பிள்ளைக்கும் உயிர் கொடுத்துட்டாரு. இப்ப கர்த்தர் எலியா சத்தத்தை கேட்ட உடனே அந்த பிள்ளையோட ஆத்மா பிழைச்ச உடனே இப்ப எலியா நினைச்சாரு, பிள்ளைய எடுத்துக்கொண்டு மேல் வீட்டுல இருந்து நினைச்சாரு கீழ் வீட்டுக்கு அந்த குழந்தை நினைச்சாரு தூக்கி கொண்டு வராரு. கொண்டு வந்து அவளை வந்து என்ன செய்றாரு, அவருடைய தாயின் இடத்துல நினைச்சாரு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பாருவோம் பிள்ளை உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. சொன்னோன்னே இப்ப அந்த ஸ்திரீ என்ன செய்றா, எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் நான் இப்போது அறிந்திருக்கிறேங்கிறார். தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது நான் நினைச்சிறேன் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்தபடியாக 13வது அதிகாரம். அநேக நாள் நினைச்சது இப்போ சென்றுட்டு பஞ்சகாலம் இருக்கு, பஞ்சகாலத்தில் ஆயிட்டு இப்போ அநேக நாள் சென்றுட்டு இப்போ 3ஆவது வருஷம் ஆயிடுச்சு. மழை பெய்யாம பஞ்சகாலம் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3ஆம் வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் எலியாவுக்கு உண்டாகுது. என்ன அப்படின்னா, நீ இப்போ பெய் என்ன செய்யுது, ஆகாப்புக்கு ஒன்று என்ன செய்ய நீ காண்பி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆகாப்புக்கு தான் என்ன செஞ்சான், பயந்து ஒழிஞ்சிருக்கிற அவன் தேசத்துல மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவளை கொண்டு விடுவான்னு பயந்து தான் இருந்தான். கர்த்தரை அவனை பாதுகாக்கிறதுக்காண்டு 7 ஆற்றங்கரைக்கு கொண்டு போனாரு. அடுத்துல அந்த 7 வித வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ கர்த்தர் என்ன பேசுறாரு அப்படின்னா, இப்போ 3 வருஷம் ஆயிருக்கு, நீ போய் என்ன செய்ய எலியாவுக்கு ஒன்னே காண்பிங்கிறாரு. இப்போ மறைஞ்சிருக்கான் காட்டுக்குள்ள. ஆனா இப்போ நீ இப்போ என்ன செய்யுது, நீ உனக்கு எலியாவுக்கு காண்பின்னு சொன்ன உடனே காண்பி, நான் வந்து என்ன செய்வேன், தேசத்துல மழையே கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எலியா என்ன செய்றான், ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்கிறதுக்கு போறான். காண்பிக்க போனோடனே அங்க போறான். ஆனா பஞ்சம் என்னது, சமரியாவில் மிகவும் கொட்டிதான் இருக்குது. அதனால அப்படின்னால ஆகாப்பு என்ன செய்றான், அரண்மனை விசாரிப்புக்காரன் நோக்கி உபதியாவை என்ன செய்றான், அழைப்பிக்கிறான். ஆகாப்பு அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய உபதியாவை என்ன செய்றான், அழைப்பிக்கிறான். உபதியா கர்த்தருக்கு மிகவும் என்ன செய்து பயந்து நடக்கிறவன். அதனால எசேபேல் என்ன செஞ்சா, கர்த்தர் தீர்க்கதரிசிகளை என்ன செஞ்சா சங்கரித்து போட்டான். அப்போ உபதியாவுக்கு உபதியா என்ன செய்யறான்னா 100 தீர்க்கதரிசிகளை என்ன செய்றான் ஒன்றாக சேர்த்து அவர்களை ஒரு கெபியில என்ன செய்றாங்க, 50 பேராக கெபிகளை வச்சு என்ன செய்யறான் நிறுத்துறான். எசபேல் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும் போது உபதியா 100 தீர்க்கதரிசிகளை என்ன செய்றான் சேர்த்து கெபிக்கு ஒவ்வொரு கெபிலையும் 50 பேராக என்ன செய்றான் நுழைய வச்சு அவங்கள ஒழிச்சு வச்சு அவங்களுக்கு என்ன ஆகாரம் கொடுத்து அவங்கள போஷித்து பராமரித்து வந்துட்டு இருக்கிறான். தண்ணி ஆகாரம் கொடுத்து போஷித்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல இப்ப வந்து ஆகாப்பு என்ன செய்றாரு, உபதியாவே பார்த்து இப்ப வந்து ஆகாப்பு உபதியை பார்த்து சொல்றாரு, நீ வந்து தேசத்தில் இருக்கிற எல்லா நீருற்றுக்கும் போ, எல்லா நீருட்டு போய் ஆறு குளங்கள் வாய்க்கால்கள் எல்லா இடத்துலயும் பாரு, எங்க நம்முடைய மிருக ஜீவனுக்கு தண்ணீர் கிடைக்குமோ அங்க கொண்டு நம்ம மிருக ஜீவனங்களை குடிக்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னபடியாக இப்ப ஆகாப்பு என்ன செய்றான், நேர உபதியாவை பார்க்க போறான். அவன் ஆகாப்பு இருக்கிறான். ஆகாப்பு வந்து உபதியை பார்த்து சொல்றாரு, நீருட்டு ரெண்டையில போய் எங்க தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு வா, நம்ம எல்லா மிருக ஜீவன்களையும் ஏன் சாக கொடுக்கணும், அதனால குதிரைகள் கோவில் கழுதைகள்லாம் என்ன செய்வோம் நம்ம உயிரோட காப்பாற்றணும், அதனால உனக்கு பிள்ளைகள் இருந்தா ஆறுகள் எடுத்து போய் மிருக ஜீவன்களையும் சாக கொடுக்காதபடிக்கு நினைச்சிரு, புல்லாக்கப்பட்டுமான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப்பு என்ன செய்றான், ஒரு வெளியே போறான், உபதியா ஒரு வெளியே போகிறான். இப்படி 2 பேரும் நினைச்சாங்க, ஒவ்வொரு வழியாக நினைச்சாங்க போய் கொண்டிருக்கிறாங்க. இப்ப உபதியா நினைச்சிடா வழியில போகும்போது எலியா அவனுக்கு நினைச்சான் எதிர்பட்டான். பட்டோடனே அவனை என்ன சொல்றேன் என்னான் என்று அறிந்து மூங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா அப்படின்னு சொல்லி நினைச்சாப்புல கேட்கிறாப்புல. இப்ப அவன் சொல்றான், நான் தான், நீ போய் என்ன செய்யும் இதை எலியா வந்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி நினைச்சிடா சொல்லி கொடுத்துருக்கிறாப்புல. அதன்படியாக இப்ப தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்கு ஆகாப்பு ஒரு வழியாகவும் உபதியா வேற ஒரு வழியாகவும் போறாங்க. உபதியா வழியில போகும்போது எலி அவனுக்கு எதிர்பட்டுறதான். அவன் வந்து இன்னார் என்று அறிஞ்சிருந்தனால மோங்குப்புறம் விழுந்து, நிறைய ஆண்டவனாகிய எலியா அல்லவா அப்படின்னு சொல்லி உபதியா நினைச்சான் எலியாட்ட கேட்கிறான். அப்போ எலியா உடனே சொல்றாரு, நான் தான், நீ போய் எலியா வந்திருக்கிறான்னு சொல்லி உன் ஆண்டவனுக்கு சொல்லு அப்படிங்கிறாரு உபதியாட்ட ஆண்டவன் யாரு, ஆகாப்பு. அதனால உன்னோட ஆண்டவன்கிட்ட போய் எலியா வந்திருக்கிறான்னு சொல்லி போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அவன் சொல்றான், ஆகாப்பு என்னை கொண்டு போடும்படிக்கு நீர் உமது ஆகாப்பத்து என்னை கொண்டு போடும்படிக்கு நீர் உமது அடியான நினைச்சு அவன் விலைக்கு நீர் ஒப்பு கொடுக்க
அதற்கு வந்து சொல்ல ஆகாப் வந்து நீ கொண்டு போடும்படிக்கு அவர்னு சொல்ல நான் தான் நீ போய் எளியா வந்துக்கிறான்னு சொல்லுன்னு சொல்றோன்னே அவன் சொல்றான் ஆகாப்பு என்னை கொண்டு போடும்படிக்கு நீ உமது அடியானு அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஏன்னா ஆகாட்ட போய் எளியா வந்துக்கிறான்னு சொல்றாரு. எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவங்க கொலை செய்யறாங்க. அந்த சமயத்துல ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை ஒவ்வொரு கவிக்கும் 50 ஒளிச்சு வச்சு பராமரித்து வந்துருக்கிறான். அப்ப இப்போ வந்து எளியா வந்திருக்கிறான்னு சொன்னா எளியா நினைச்சிடா கொலை செஞ்சு போறாங்க. அதனால சொல்றதுக்கு நினைச்சிடறான், பயப்படுறான், போக மாட்டேக்கான். என்னை வந்து என்னையும் கொண்டு போடுவானே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ எலியா சொல்றாரு, உண்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷனை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமே இல்லையே, இது ஒன்று எப்படியாவது எலியாவை கொண்டு போட்டுருன்னு சொல்லி எவ்வளோ ஆட்களை தேடி விட்டாரு ஆகாப்பு ராஜா. அனுப்புறாரு, நீ ஆகப்படலை. அப்போ இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே என்ன செஞ்சிருவான், கொண்டு போட்டுருவானே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா எலியா சொல்றாரு, இல்லை நீ இப்போ ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவனுக்கு எலியா வந்துக்கிறான்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே இப்போ என்ன செய்றான், அந்த இடத்த விட்டு புறப்பட்டு நிறைய ஆகாப்ட போறாப்புல. பெய்ய என்ன செய்றான், கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ வந்து இதை விட்டு போன உடனே ஒரு வேளை கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை எடுத்துறான். என்ன சொல்றான், நான் அங்கே போனேன் என்னைய கொண்டு போட்டுருவான்னு சொல்றான். இப்போ சொல்றான், நான் அங்கே போயிடுவேன், உங்களுடைய ஆவியானவர் உண்மை எடுத்துக்கொண்டு எங்கேயா கொண்டு விட்டுருவாரு, அப்போ விட்டுட்டேன் நான் எப்படி அவங்களுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான் அவன் சொல்றான். அப்படி சொன்ன உடனே தான் இப்போ என்ன செய்றாங்கன்னா அவன் சொல்றான், இப்போதான் எலியா வந்துக்கிறான்னு சொல்லி நீ சொல்லி என்று சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு தான் நான் உண்மையிட்டு போன உடனே ஆவியாரை உண்மை எடுத்து வேற எங்கேயா கொண்டு போயிட்டா நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சொல்றாரு, 8 பேர் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 4 பேரை என்ன செஞ்சேன், ஒவ்வொரு கெபியில 50 பேராக நான் ஒழிச்சு வச்சு அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து நான் பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கவில்லையா அப்படின்னு சொல்றான். இப்போதும் என் ஆண்டவன் என்ன செய்றான், என்னை கொண்டு போடும்படியாக இதே எலியா வந்திருக்கிறான்னு சொல்லி போய் அவனுக்கு சொல்லி என்று சொல்லி சொல்லுகிறீரே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு எலியா சொல்றாரு அவனை பார்த்து, இன்றைக்கு என்னை அனுப்பினவனுக்கு நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்றான், நீ காண்பிப்பேன்னு சொல்றீரு, மறைஞ்சுக்கிட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன், என்னை கொண்டு போட்டுருவானேன்னு பயப்படுறான். அதுக்கு தான் எலியா சொல்றாரு, இல்லை நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருவேன், என்னை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இப்போ நேரம் என்ன செய்றான், எலியா ஆகாப்பை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கிறான். போகிற வழியில ஒபதியா என்ன செய்றான், எதிர்கொண்டு வரான். ஒபதியா எனக்கு யாருக்கு இப்போ வந்து ஆகாப்பு என்ன செய்றான், நம்ம ஒட்டகங்கள் குதிரைகள் எல்லாம் சாக விடக்கூடாது, அதனால எங்கேயா போய் ஆகாரம் கிடைச்சா பார்த்துட்டுவான்னு சொல்லி குளங்கள் ஏரிகள் ஆறுகள் பக்கத்துல பார்த்துட்டுவான்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அதனால புல் தேடி யாரு ஒபதியா என்ன செய்றான், வந்து கொண்டுக்கிறான். இப்போ ஆகாப்பு வந்து கொண்டுக்கிறான். இந்த சமயத்துல இப்போ என்ன சொல்றான், நீ போய் உன்னுடைய எஜமாட்ட போய் என்ன செய்ய, எலியா வந்திருக்கிறான்னு சொல்லி போய் சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா சொன்ன உடனே இப்போ என்ன செய்யறான், நான் மறைச்சிக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாருல, அதன்படியாக போய் சொல்றான். சொல்றதுக்கு போறான். ஆனா உபதியா என்ன செஞ்சுட்டாரு, அவருக்கு எதிராக வந்துருச்சாரு. வந்த உடனே இப்போ ஆகாப் என்ன செய்றான், எலியாவே பார்க்குறான். எலியாவை கண்ட உடனே சொல்றான், எலியாவை கண்டு நீ போய் அவனுக்கு உபதியா போய் என்ன செய்றான், ஆகாப்ட சொல்றான். இப்போ ஆகாப் வந்து யாரு, எலியாவை சந்திக்கிறதுக்கு புறப்பட்டு வரான். புறப்பட்டு வரவன் என்ன செய்றான் அப்படின்னா, ராஜாவை கண்ட உடனே இஸ்ரேல கணங்க பண்ணது நீ அல்லவா அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்யறது, உபதியா போய் ஆகாப்பை சந்தித்து அவனுக்கு அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போறான். ஆகாப் எலியாவை கண்ட பதில் சொல்றான், ஆகாப் நோக்கி இஸ்ரேவேலை கலங்க பண்ணவன் நீ அல்லவான்னு சொல்றான். அதற்கு அவன் சொல்றான், இஸ்ரேவேலை கலங்க பண்ணது நான் அல்ல, கர்த்தருடைய கட்டளை விட்டு பாகாலுகளை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இஸ்ரவேலை கலங்க பண்ணிடுறவங்க அப்படின்னு சொல்லி இப்போ எலியா அப்படி சொல்றேன். இந்த சமயத்துல இப்போ கர்மேல் பருவத்துல இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரு, எசபேலின் பந்தியில் சாப்பிடுற விக்கிர தோப்புகளில் தீர்க்கதரிசிகள் 400 பேரு, இவங்களெல்லாம் என்ன செய்யறேன், என் இடத்துல நீ கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்பு அப்படின்னு சொல்லி எலியா என்ன செய்றாரு, ஆகாப்ட சொல்றாரு. சொன்ன உடனே இப்போ ஆகாப் என்ன செய்றான், ஆட்களை அனுப்பி அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செய்யறா, எலியாட்ட வரும்படி கட்டளையிடுறா. அவங்க எல்லாரும் இப்போ என்ன செய்யறா, கர்மேல் பருவத்துல எல்லாரும் தீர்க்கதரிசிக்கிட்ட என்ன செய்றாங்க, கூட வரும்படி செய்யணும்படி எல்லாரும் இப்போ அந்த பக்கம் வந்துட்டாங்க. வந்தவுடனே எலியா கேட்கிறாரு, சகல ஜனத்தண்டைக்கு வந்து சொல்றாரு, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் நீங்க குந்தி குந்தி நடப்பீங்க, ஒண்ணு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகல் தெய்வமானால் பாகலை பின்பற்றுங்க, ஏன் இப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அப்போ
எந்த மட்டும் 2 நிலா குந்தி குந்தி நடப்பீர், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. ஏன் இப்படி 2 நினைவுகளா குந்தி கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி எலியா கேட்ட உடனே அதுக்கு ஜனங்கள் பிரயத்தனமாக சொல்றாரு, அவனுக்கு எதுவுமே சொல்லல, ஒன்றுமே சொல்லல. அப்பொழுது எலியா ஜனங்கள் நோக்கி சொல்றாரு, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் தான். கர்த்தர் தீர்க்கதரிசிகள்ல நான் ஒருவன் தான் நினைச்சிட்டேன், நான் மீந்திருக்கிறேன்னு சொல்றான். சொல்லிட்டு பாகால் தீர்க்கதரிசிகள் கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீதியா இருக்கிறவர்கள் என்ன செய்றாங்க, நான் ஒருத்தன் தான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர் இருக்காங்க, நான் தனிப்பட்ட முறையில் இருக்கிறேன்னு சொல்றான். இந்த சமயத்துல 2 காளைகளை இடத்துல கொண்டு வரட்டும், ஒரு காளையை என்ன செய்யறோம் அவங்க தெரிந்து கொண்டு நம்ம அதை என்ன செய்வோம், சன் சந்தா துண்டிப்போம், துண்டிச்சு நெருப்பு போடாதபடிக்கு விறகுகளின் மேல் என்ன செய்வோம், அதை அடுக்கி வைப்போம். அடுக்கி வச்சு மற்ற காளையும் அதே போல செஞ்சு நெருப்பு போடாதபடிக்கு விறகுகளின் மேல் நான் என்ன செய்வேன், நான் வைப்பேன். நீங்க ஒரு காளையை தேர்ந்தெடுத்து கொண்டு நீங்க அப்படி வைக்கும்போது நான் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து என்ன செய்வேன், நான் அது இடத்துல வைப்பேன். ஆனா நீங்கள் உங்கள் தேவனாய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, அவரவருடைய தெய்வத்தை என்ன செய்றாங்க, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் கர்த்தர் நாமத்தை நோக்கி கூப்பிடுகையில் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் நாமத்தை நீங்க கூப்பிடுங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது அக்கினியால் உத்தரவாரணும் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க தெய்வத்தை போய் கும்பிடுங்க, 2 காலை இருக்குல்ல, 2 காலில் ஒரு காலையை செந்தா துண்டிச்சு வச்சு பலிபீடம் கட்டி நீங்க அதுல நினைச்சுங்க உங்க தெய்வத்தை வழிபடுங்க. நான் அதே போல ஒரு பலிபீடத்தை கட்டி இன்னொரு மீதியான ஒரு காளையை துண்டித்து அதுல நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி என்ன செய்வேன், நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்றான். அதன்படியாக இப்ப என்ன செய்றாங்க, எல்லையை சொன்னபடி ஒரு 2 காளை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு காளையை என்ன செய்றாங்க, தேர்ந்தெடுத்து காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்றாங்கல்ல, நெருப்பே போடல. நெருப்பு போடாதபடிக்கு என்ன செய்றாங்க, எலியா என்ன செய்றான், பாகத்தீர்க்கதரிசி சொல்றான், அதோ நீங்க அநேகரா இருக்கிறவங்கள முதல்ல நீங்க போய் என்ன செய்யுங்க, அந்த காளையை துண்டித்து அதை கத்துக்கு என்ன செய்யுங்க, அதை வந்து உங்க தெய்வத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப எலியா தீர்க்கதரிசி சொன்னபடி ஜனங்கள் என்ன செய்றாங்க, போறாங்க. அந்த 450 பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, காளையை பலி செலுத்த போறாங்க. அது எப்படி பலி செலுத்தினாங்களா, கர்த்தர் உத்தரவு கொடுத்தாரா இல்லையான்னு சொல்லி நாளை பார்ப்போம். கர்த்தர் தமது ஆசிரியர்